நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னும் இதற்கெல்லாம் அடிமைகளாய். ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பினை, அடிப்படையான கடமையினை வாக்குக்கு பணம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அதன் மதிப்பினை இழந்து இன்றைக்கு பல அரசியல்வாதிகளுக்கு கீழே மக்கள் அடிமைகளாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கவி அப்துல் ரஹ்மான் அழகாக சொல்லுவார், புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள் என்று. போலி நலன்கள் அரசியல்வாதிகள் என்றால் குருட்டு தமயந்திகள் மக்கள் தானே. வாக்குக்காக பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இன்னும் அரசியல்வாதிகளுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்வது உயர்கொம்பே என்றார் பாரதிதாசன். இன்றைக்கு பல பெண்கள் திருமணம் முடிந்த பிறகு புகுந்த வீட்டில் வரதட்சணை கொடுமையினால் துன்புறுத்தப்பட்டால் தான் துறக்க வேண்டியது அந்த திருமண உறவை தானே தவிர தன்னுடைய உயிரை அல்ல என்பதை மறந்துவிட்டு பல பெண்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையை விட, என்னுடைய சுயமரியாதையை விட, என்னுடைய உயிரை விட இந்த சமூகம் என்னை பார்த்து எப்படிப்பட்ட அவல சொல்லினை பேசும் என்ற எண்ணத்திற்கு இன்னும் பல பெண்கள் அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையினை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதி மதங்களை பாரோம் என்று பாடி சென்ற பாரதி வாழ்ந்த அதே மண்ணில் தான் இன்றைக்கு பல சாதிய படுகொலைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு அடிமை இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதோ அதே போல உங்களுக்கும் யாரும் அடிமை இல்லை என்ற எண்ணம் எப்போது ஒவ்வொரு மக்களின் மனதிலும் மலர்கிறதோ அன்றைக்கு சாதி என்ற அந்த அடிமை சங்கிலி அகன்று போகும் இந்த மண்ணிலிருந்து. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றும் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றும் சமத்துவமும் அன்பின் வழியது உயிர்நிலை என்று அன்பினையும் பொதுவுடைமையும் பேசிய இந்த தமிழினம் இன்றைக்கு அந்நிய மொழியான ஆங்கிலத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா அடிமைத்தனங்களும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை தேவை கல்வி. கல்வியின் வழியாகத்தான் அறியாமை இருளை அகற்ற முடியும். அறிவாயுதத்தை ஏந்துவோம், அடிமைத்தனத்தினை அகற்றிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி.